அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினால் திருப்தி ஆவார்கள். பாருங்க, கிட்டத்தட்ட இந்த மாசத்தை முடிக்க போறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, அவருடைய நன்மைகளை குறித்து, அவருடைய நன்மைகளினால் திருப்தி ஆக்குறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், இந்த ஆண்டு தேவனுடைய நன்மையின் ஆண்டு. இந்த தேவனுடைய நன்மையின் ஆண்டிலே தேவன் தமது நன்மைகளினால் நம்மை திருப்தி செய்வார். ஆமென். இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். அப்ப பூரிப்பாக்குவாரா? நீங்க ஆங்கிலத்துல போட்டிருக்கு, ஆசாரியர்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பாரா, திருப்தியான சாப்பாடு. அப்ப நான் சொல்றேன், தேவன் உங்களை பூரிப்பாக்குவார். நீங்க எந்த குறையும் இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஆத்துமாவை பூரிப்பாக்குவேன். அப்ப இந்த ஆத்துமாவுக்கு தேவை என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன், வசனத்தை படிங்க. வசனத்தை படிக்க தேவன் உங்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால், அவருடைய வார்த்தையின் கொழுமையினால், வார்த்தையின் வெளிப்பாட்டினால் உங்கள் ஆத்துமாவை பூரிப்பாக்குவார். நீங்க அப்படியே உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே பிளஸ்டா இருக்கும். உங்களை பார்க்கறவங்க அப்படியே, உங்களை பார்க்கறவங்க ஒரு க்ளோரியை பார்ப்பாங்க. பார்க்கறவங்க அப்படி சொல்லுவாங்க, உங்க ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை நான் பூரிப்பாக்குவேன், கொழுமையானவைகளை நான் பூரிப்பாக்குவேன். அது மட்டும் இல்லை, எடுத்து போட்டிருக்கேன், ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார். அப்ப ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துற பூரிப்பாக்குறதே அதுவே ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. இப்ப உனக்கு என்னப்பா பூரிப்பு அப்படின்றோம்ல, அதுவே ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனா அதுக்கு அடுத்த லெவல் எங்க முடிக்க போறாருன்னா, உன்னை நான் திருப்திப்படுத்துறேன், அப்பா எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினால். அப்ப நான் அளிக்கும் நன்மைகளினால் சொல்றாரு. அப்ப நிறைய காரியங்கள் இருக்குல்ல, அப்ப அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நன்மைகளினாலே பூரிப்பாக்குகிற, நன்மைகளினாலே திருப்தியாக்குகிற தேவன் இவர். அவர் அளிக்கும் நன்மைகள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களிலே, இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்றேன், நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இப்பதான் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறேன், அதுக்குள்ள அடுத்து அப்படி ஒன்றின் மேல் ஒன்றாய், ஒன்றுக்கு அப்பாற்பட்டு ஒன்றாய், ஒவ்வொன்றாய் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு நான் வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் தமது ஆவியிலே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அவர் அளிக்கும் நன்மைகளினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். இந்த ஆண்டு அப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்ற போது அவர் உங்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். அதே நேரத்தில் தமது நன்மைகளினால், அவர் அளிக்கும் நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார். நீங்கள் திருப்தியான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.